ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு டென் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நல்ல பையிங்ல முடிஞ்சிருக்கு. ஸோ எதிர்பார்த்த மாரி ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆச்சு. ஸோ நேத்தோட இன்ட்ராடே லோ அதால பிரேக் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து, அதாவது 21,540 அப்படின்ற லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு, திரும்ப வந்து ஒரு கம்ப்ளீட் பையிங் ராலி. ஆக்சுவலி வந்து 21,600 ரெசிஸ்டன்ட் வந்து அதால பிரேக் பண்ண முடியாம ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் பேங்க் நிஃப்டி குடுத்த ஒரு நல்ல சப்போர்ட்னால, நிஃப்டி வந்து திரும்ப வந்து 21,800ன்ற லெவல வந்து பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ பேங்கிங்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு சப்போர்ட் பண்ணது ஆக்சிஸ் பேங்க் தான். ஸோ 2.5% வரைக்கும் ஏறியிருக்கு. கோட்டக் லைட்டா மைல்டா ஏறியிருந்தது. பட் மெயின் வியூ வந்து HDFC வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. ரிலையன்ஸ் வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ரீடெஸ்டிங்கும் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு அதுக்கு மேலேயே ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல ராலி குடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு ரிலையன்ஸு. ஃபர்தரா லெவல்ஸ் பார்த்தோம்னா, ஸோ நிஃப்டி வந்து 21,800 அப்படிங்கிறது இப்போதைக்கு சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆக போகுது. ஏன்னா நாளைக்கு வந்து ஃப்ளாட் டூ கேப் அப் ஓப்பனிங் தான் நடக்க போகுது. ஸோ 21,800ன்றது சப்போர்ட் லெவல். ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து 22,100 தான். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா 22,500 வரைக்குமே மார்க்கெட் வந்து போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல். சப்போர்ட் லெவல் வந்து 21,800. அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 21,650 வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் இன்னும் வந்து அந்த 46,300 அப்படின்ற ரெசிஸ்டன்ட்ட டச் பண்ணிட்டு தான் இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அத பிரேக் பண்ணணும். ஸோ நாளைக்கு இது பக்கத்திலேயே ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதாவது 46,300 கிட்டயே ஓப்பன் ஆகி செல் ஆறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்கேஸ் அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்து 47,300 வரைக்குமே போறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. 46,300 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 47,300 வரைக்குமே போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு பேங்க் நிஃப்டில. ஓகேங்களா? ரிலையன்ஸ் பார்த்தரலாம். ஸோ மெயின் இன்னைக்கு இதுதான். ஸோ ரிலையன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். இது வந்து 4 ஹவர்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல பிரேக் அவுட் எடுத்து 4 ஹவர்ஸ்ல வந்து ஒரு நல்ல க்ளோசிங்கும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 4 ஹவர்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கும் கிடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட் டூ கேப் அப் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா இதோட ராலி வந்து கன்டின்யூ ஆகும். ஸோ அப்படி ராலி கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, இதோட டார்கெட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட்டா தான் நான் கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா? ஒரு லாங் கன்சாலிடேஷன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4த் ஸ்விங், 5த் ஸ்விங் அந்த ரேஞ்சில தான் வந்து பிரேக் அவுட்டும் எடுத்திருக்கு 4 ஹவர்ஸ்ல. ஸோ கண்டிப்பா வந்து 3100 அப்படி 120 வரைக்குமே ரிலையன்ஸ் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 2,962ல இருக்கு. ஸோ 3100 வரைக்குமே ரிலையன்ஸ் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. ஸோ பார்க்கலாம் இன்னும் அப்கமிங் டேஸ்ல எப்படி ரிலையன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க டென் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.